காஞ்சிபுரம், திருவள்ளூர், நீலகிரி, ராணிப்பேட்டை உள்ளிட்ட 7 மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். டிட்வா புயல் அதனுடைய வலுவை பல்வேறு வகைகளில் இழந்த நிலையிலும் அது அதிகமான மழையை கொடுத்து வருகிறது. அந்த வகையில் தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்திருந்தாலும் இன்னைக்கும் 7 மாவட்டங்களுக்கு மழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. ராணிப்பேட்டை, திருவள்ளூர், நீலகிரி, கோவை, சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 7 மாவட்டங்களுக்கு. இதன் காரணமாக இன்றும் மழை தொடரும் என்றே எதிர்பார்க்கலாம். அதன் அடிப்படையில் இந்த வானிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, வானிலை ஆய்வு மையத்தினுடைய எச்சரிக்கை கணிப்புகள் என்னென்ன? அபிநயா, சென்னையை பொறுத்தவரை இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை ஆகிய 5 வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகள் ஆகிய 7 மாவட்டங்களுக்கு இன்றைய தினம் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, தர்மபுரி, சேலம், அரியலூர், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் இன்றைய தினம் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. மற்ற டெல்டா மாவட்டங்களுக்கு இன்றைய தினம் மிதமான மழை தொடரும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. நாளைய தினத்தை பொறுத்தவரை தென் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் ஆகிய 4 மாவட்டங்கள் மற்றும் கிருஷ்ணகிரி, தருமபுரி ஆகிய 2 மாவட்டங்களுக்கும் நாளைய தினம் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. சென்னையை பொறுத்தவரை நேற்று கடந்த 2 நாட்களாகவே கன முதல் மிக கனமழை என்பது பதிவாகி வரக்கூடிய நிலையில் தொடர்ந்து இன்றைய தினமும் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. அபிநயா, லிபிகா, இந்த கனமழை எச்சரிக்கை என்பது இன்றைக்காக அந்த ஆரஞ்ச் அலர்ட்டாக விடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பிறகு மழை குறைய வாய்ப்புள்ளதா? அது பற்றிய விவரங்கள் ஏதேனும் கொடுக்கப்பட்டிருக்கா? கண்டிப்பா நாளை காலை 8 மணி வரை இந்த தற்போது கொடுக்கப்பட்டிருக்க மிக கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. நாளை காலை வரை சென்னையை பொறுத்தவரை மிக கனமழை தொடரும் ஓரிரு இடங்கள்ல அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. இருப்பினும் நாளைய தினத்தை பொறுத்தவரை நாளை நண்பகலுக்கு பிறகு மிதமான மழைக்கு மட்டுமே இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தற்போது தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து வானிலை படிவங்களை பொறுத்து இதில் ஏதேனும் மாற்றம் வருமா என்பதை எதிர்பார்த்து இன்று மாலை நமக்கு தெரியும். அதுவரை நாளைய தினத்தை பொறுத்தவரை சென்னைக்கு மிதமான எச்சரிக்கை மட்டுமே தற்போது வரை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. லிபிகா, திருவண்ணாமலையில இன்று மகா தீபம் ஏற்றப்பட இருக்கிறது. அங்கு மழைக்கான எச்சரிக்கை என்னவாக கொடுக்கப்பட்டுள்ளது? திருவண்ணாமலையை பொறுத்தவரை இன்றைய தினம் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்று கார்த்திகை தீபம் அங்கு இருக்கப்படக்கூடிய நிலையிலும் தொடர்ச்சியாக திருவண்ணாமலையில் இன்றைய தினம் கனமழை என்பது பல்வேறு இடங்களில் பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதற்கான எச்சரிக்கையை தற்போது வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. தொடர்ச்சியாக நேற்று தினத்தை பொறுத்தவரை திருவண்ணாமலையில் மிதமான மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் இன்று வானிலை படிவங்கள் அடிப்படையில் மிக கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே திருவண்ணாமலையை பொறுத்தவரை இன்று அங்க கனமழை என்பது அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது. அபிநயா, வானிலை ஆய்வு மையம் பல்வேறு எச்சரிக்கைகளை விடுத்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி லிபிகா.